காலையில் 2 ஒர்க் அவுட் வீடியோ போட்டிருப்பேன். அது ஒன்றும் இல்லை, அது நான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த ஒன்று தான். நான் சவுதியில் இருக்கும்போதும் சரி, சிங்கப்பூரில் இருக்கும்போதும் சரி பண்ணிகிட்டு இருந்த ஒன்று தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதை நான் பெருசாக நான் விட்டுட்டேன். அப்படியே சுத்தமாக விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு இப்போ இருக்கிற வேலையும் அந்த மாதிரி வேலை ஒன்றும் பெருசாக வேலைலாம் எதுவும் இருக்காது, சும்மா தான் இருப்போம். அதனால் என்ன ஆயிடுச்சு, நல்லா வீட்டு சாப்பாடாக பதத்துக்கு வாரத்துக்கு ஒரு தடவை மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி அப்படின்னு சொல்லி, சிக்கன் பிரியாணி சொல்லி இப்போ கரெக்டாக சண்டே இப்படி போயிட்டு இருந்துச்சு. நல்லா சாப்பாடு, வீட்டு சாப்பாடு, நல்லா மனைவி செஞ்ச சாப்பாடாங்காட்டியும் நல்லா ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 76 கிலோ போயிடுச்சு. வெயிட்டு போட்டு பார்த்தா எனக்கே ஷாக்காயிடுச்சு. இது தொப்பை கப்பெல்லாம் பானை மாதிரி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ பார்க்குற அந்த வீடியோவில் பார்த்துருக்க வயிறுலாம் அதுவே அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துருக்குன்னு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி மோசமாகிடுச்சு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்லேயே ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு நான் என்னுடைய அந்த பாடி எப்படி இருந்துச்சுன்னு நான் காட்டியிருக்கணும். கிட்ட ஒரு 5 நாளாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு கட்டுக்குள்ளே வந்திருக்கிறதுனால உங்களுக்கு அது பெருசாக வித்தியாசம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். ரெகுலராக போயிட்டுருக்கு. இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் சென்னை மோர் மார்க்கெட்டில் தான் நம்ம வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த பெஞ்ச் ப்ரெஸ் அதான் ஜிம்மு பெஞ்சு இருக்கு இல்லையா, ஃப்ளாட்டு பெஞ்சு, அது ஆர்டர் போட்டிருக்கேன். அநேகமாக 24ஆம் தேதி எனக்கு டெலிவரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதை நான் ஆன்லைனில் வாங்கும்போது 1025 ரூபாய் என்னமோ போட்டிருக்கு. அலாய் ஸ்டீலு. நான் ஃபுல்லாக போயிட்டு மேக் பண்ணிக்கலாம், ஓனாக பண்ணலான்னு சொல்லி நான் ஐடியா பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்த வெல்டிங் ஷாப்பில் போய் கேட்டால் அதே மாடல் அப்படியே காட்டி இது செஞ்சு கொடுக்க முடியுமான்னு அப்படி தான் கேட்டேன். 1800 ரூபாய்க்கும் கேட்டாங்க. நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால ஆர்டர் போட்டேன். அது வர்ற வரைக்குமே தரையில் படுத்து தான் செஸ்ட் ஒர்க் அவுட்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பண்ணது லெக்கு, அப்புறம் செஸ்ட்டு, அப்புறம் இந்த பேக் ஒர்க் அவுட்டு. ஸோ இது 3 இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நாளைக்கு பைசப்ஸு, ஷோல்ட்ரு, ட்ரைசெப்ஸு, அப்புறம் ஃபோர் ஆர்மு. ஸோ இதெல்லாம் அப்படியே கவர் பண்ணிடுவேன். அதாவது அப்பர் பாடி அப்படிங்கிற மாதிரி. இது எப்படின்னா 1 to 1 நாள். ஸோ இன்றைக்கி லெக்கு, செஸ்ட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா நாளைக்கு இது பண்ண மாட்டேன். அடுத்த நாள் தான் லெக்கு, செஸ்ட்டு அந்தமாரி மாற்றி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாட்டர்டே வரைக்கும் நமக்கு அப்படியே போயிட்டுருக்கோம். சண்டே ஃபுல் ஆஃப் போயிட்டுருவேன்.